ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். செம்ம மழையா போயிட்டுருக்கு எங்க ஊர்லலாம். நாங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா, நம்ம வாசல் தெளிக்கவே வேண்டியதில்ல. மழையே வந்து தெளிச்சுட்டு போயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா செம்ம மழை. மார்னிங் லைட்டா கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்கு. அதனால வந்து லைட்டா கூட்டி மட்டும் விட்டுட்டு, சின்னதா கோலம் வந்து போட்டிருக்கேன். எப்பொழுதும் போடுற இடத்த விட கொஞ்சம் முன்ன போட்டிருக்கேன். ஏன்னா, அந்த இடத்துலேருந்து சீட்டுலேருந்து தண்ணி சொட்டிட்டே இருக்கும் அதனால. இந்த விளாக்ல ஒரு முக்கியமான சொல்லப்போனா ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். ஹேர் கேர் டிப்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்னிங்கே வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஊறட்டும். உங்களால முடியும்னா ஓவர் நைட்டே ஊற வச்சுடுங்க. ஷர்விக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தி ப்ளஸ் வந்து காளான் கிரேவி ரெடி பண்ணி குடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள்ட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல வந்து இந்த கிரேவி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இது கூடவே நீங்க வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு அது சேர்க்கல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே போதுங்கிற அளவுக்கு இருக்கு. ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த கேப்சிகமில் அது ஏறிடும், நல்லாயிருக்கும் அது. இது ஓரளவுக்கு எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரையும் பண்ணக்கூடாது, டைரெக்டாக கிரேவியில் தான் போடணும். அப்போ வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கேப்சிகம் போட்டு எடுத்த ஆயில்லே நம்ம வந்து நார்மல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம். அதுலேருந்து தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது உப்பும் சேர்த்துடுவேன். ஏன்னா அது வந்து கீழே அடிபிடிக்காமல் இருக்கும். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது டக்குன்னு போய் கீழே செட் ஆன மாதிரி இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, முந்திரி அப்படி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பாதி முந்திரியும் பாதி பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட கன்சிஸ்டன்சி அளவை வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து இதை வச்சுட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு குக்கரில் விட்டுருவேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இதில் நம்ம புதினா ஆல்ரெடி நம்ம வதங்கும் போதே சேர்த்துட்டோம். நான் வந்து இதுக்கு அடுத்து கொத்தமல்லி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துப்பேன். மாவு வந்து ஒரு 1 ஹவருக்கு பிஃபோரே வந்து மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி பிணைஞ்சிங்கனாலும் சாஃப்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதக்க இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்தோம்னாலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்காக நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. ஆயில் வந்து அதிகமாக சேர்த்தா சில டைம் காட்டவே காட்டாது. கொஞ்சமாக சேர்த்தா கூட சம்டைம்ஸ் வந்து காட்டும். அந்த மாதிரி நம்ம கிரேவி ரெடி பண்ணும் போதெல்லாம் ஆயிலே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டோம்னாலும் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலர் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி தெரியும். சர்விக்கு வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படியே தான் இருக்குது. நான் இன்னைக்கு வெளில போகிறேன் அப்படிங்கிறதுனால ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது கூடவே ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். உண்மையிலேயே நம்மளோட ஹேருக்கு வந்து வெந்தயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையுமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். வெந்தயம்லாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நமக்கு ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, மிக்சியில் போட்டு பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து நமக்கு தருது. அதனால ஒரு 10 மினிட்ஸ், ½ அன் ஹவர் அந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு சூடு ஏறாது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரோன்னு தெரியல, பட் நமக்கு நல்லாவுமே ப்ளஃபி ஆகி வரும். இது கூடவே நான் பட்டர் சேர்க்குறேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் பட்டர் சேர்த்தா அவ்வளோ ஹேருக்கு ரொம்ப நல்லதான். எனக்கே தெரியாது சொல்லப்போனால். ரீசெண்டாக தான் எனக்கு கொஞ்சம் தெரியும். இடையில ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணல. இப்போ நான் வந்து இது கூடவே நான் தேங்காவும் பட்டரும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து தான் நான் வந்து இன்னைக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். செம்மையாக நம்மளோட ஹேர் வந்து ஷைனிங்காக இருந்தது. சொல்லப்போனால் ஒரு மாதிரி இந்த சிக்கெலாம் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் இல்லை. அதே போல் ஹேரோட எண்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும்ல, எனக்கு நிறையவே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஹேர் இது பண்ண இல்லையா, ஸ்ட்ரைட்னிங் பண்ண இல்லையா, அதுக்கப்புறம் செம்மையாக ஸ்ப்ளிட் ஆகுது, செம்மையாக ட்ரை ஆகுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்லப்போனால் அந்த காஞ்சு போன தொடப்பு குச்சி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபைனல் வரைக்கும். குறைன்னு அரைச்சி வச்சுட்டு அடுத்து ஷர்வி ஸ்கூல் அனுப்பிட்டு அகைன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக தூறலும் போட ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால ஷர்வி வந்து ரெயின் கோட் போட்டுட்டு கிளம்பிட்டான். இந்த சீசன்லாம் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸ்வெட்டர், ரெயின் கோட் இதெல்லாம் நம்ம ரெடியாக எப்பொழுதும் வச்சுட்டே இருக்கணும். ஒரு லிட்டில் ஹார்ட் கொடுத்துட்டு ஷர்வியும் ஸ்கூல் ரெடி ஆகிட்டா. இந்த ஒரு ஹேர் மாஸ்க் நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஹேர்
ஹேரில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரோட ஸ்கால்ஃப் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் நம்மளோட ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு. லாஸ்ட் ஒரு ஹேர் மாஸ்க்ல நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இன்கேஸ் உங்கள்ட்ட ரெண்டுமே இல்லை, எல்லார் வீட்லேயும் கோகோனட் ஆயில் இருக்கும், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாஸ்கில் வந்து நான் பட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம வந்து கையில் எடுக்கும் போது கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான ஒரு இட்லி மாவு பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது நம்மளோட ஹேரோட எல்லா ஸ்கால்ப் பக்கமும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருக்கும் போது ஹேர்லேருந்து கீழே தனித்தனியாக வந்துட்டே இருக்காது. நம்ம எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அந்த இடம் மட்டும் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக திரும்பி வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அப்போதான் வந்து நமக்கு வந்து ஜெல் மாதிரி அப்படியே ஒட்டி இருக்கும். முதல் நாள்லாம் நம்ம தலை வந்து பின்னி போடுறதுக்காக நம்ம ஆயில் வச்சிருப்போம்ல, அதோட அப்படியே இருக்கு. இதுக்கு அடுத்து நான் ஆயில் வந்து எதுவுமே ரிமூவ்லாம் பண்ணல, இந்த ஆயிலோட தான் அப்ளை பண்ண போறேன். சில பேர் வந்து பட்டர் வச்சு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா பட்டர் கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணிட்டு அது கூடவே கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு அதை ஒரு கொஞ்சம் ஃப்ரீஸாவோ இல்லை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னாலோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஜெல் டைப் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட இதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி அகைன் நம்ம நேச்சுரல்லேருந்து தாண்டி போகிறதுக்கு இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெந்தயம் யூஸ் பண்ணும் போது பெருசாக நான் ஷாம்புவே யூஸ் பண்ண மாட்டேன். மைல்டுன்னு கிடையாது, ஷாம்புவே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும், எனக்கு செட் ஆகாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக மாஸ்க் சேர்க்கும் போது கருவேப்பிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம எதுவாக இருக்கட்டும், செம்பருத்தி எல்லாம் எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆயிலாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா பிஃபோர் நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த சவுண்ட் எஃபெக்டோடே நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், இந்த தலை தட்டுற சவுண்டு மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் அதை அப்படியே விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஏன் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்மளே ஒரு நேச்சுரல் சைடுக்கு போயிடுவோம் இது மாதிரி மாஸ்க்லாம் யூஸ் பண்ணி. அகைன் நம்ம வந்து ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பாதி நேச்சுரலாக இருந்தாலும் பாதி வந்து கெமிக்கல் சைடு போன மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து அது மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லா தட்டி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தட்டிட்டோம் அப்படின்னாலே ஒரு 70% வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் ஃபேஸில் ஓட்டிருந்தது தான் நான் எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் நார்மலாக கோம்பு வச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 95% போயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாக அது போயிடும். ஸோ அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து பட்டர் ஸ்மெல் பிடிக்காது, பட் வந்து இந்த பட்டர் ஸ்மெல் நல்லாவே இருக்குது. என்னோட ஹேரை பார்த்தீங்கனாலே ஒரு மாய்ஸ்சராகவே தெரியும். இதுக்கு அடுத்தும் பாருங்கள், ட்ரை ஆனதுக்கு அடுத்தும் பாருங்கள் என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ வரைக்குமே நான் அதுக்கு அடுத்து இந்த ஹேர் வாஷும் பண்ணாமல் தான் இருக்கேன். 2 days ஆயிடுச்சு. என்னோட ஹேர் ஸ்டில் நான் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணாலுமே ஒரு ஷைனிங் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ நான் வெளில போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்னோட ஹேர் வந்து ஒரு 70% வந்து நல்லா ட்ரை ஆகி இருக்கு. இதுக்கு அடுத்து நான் நல்லா சிக்கு எடுத்துட்டேன் அப்படின்னாலே போதும். பெருசாக எனக்கு சிக்கு இருந்த மாதிரியே தெரியல, நல்லா ஷைனிங்காகவே வந்துடுச்சு. ஸோ வெளில போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு பாத்திர கடைக்கு போயிருந்தோம். அங்கே இந்த பெருமாள் சிலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்லேருந்து பக்கத்தில் நாச்சியார் கோயில் தான். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குத்து விளக்கு ஃபேக்ட்ரி அதெல்லாமே அங்கே இருக்கும். அது மாதிரி பித்தளைக்கு ஃபேமஸான இடம்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே இது மாதிரி சிலை செய்கிற இடத்துல அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் காட்டுறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா சாய் எல்லோரா அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நமக்கு எதுவும் இது ப்ரொமோஷனோ இல்லை நமக்கு தெரிஞ்ச கடை அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம போயிருந்தோம். ஸோ அதனால ஒரு சின்ன கிளிப் வந்து நான் எடுத்துருந்தேன். அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசை செட் அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த ப்ரைஸ்க்குன்னு அதுக்கேற்ற மாதிரி செட்டாக எடுத்து வச்சுட்டுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ கம்மியான ப்ரைஸில் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அப்போ தான் சொன்னாங்க இதில் தான் அச்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஒரு மோல்டு டைப்புன்னு நினைக்கிறேன் இது, அந்த பாத்திரம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு திருநறையூர் கிட்ட இருந்துச்சு, சாய் எல்லோரா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு அடுத்து நிறைய பக்கத்தில் இருக்கிற கடையிலலாம் இந்த சிலையெல்லாம் இருந்துச்சு. சின்னதாக இருந்தது, பட் அங்கே நான் பார்த்த அளவுக்கு இல்லை. இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஷர்விக்கு வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் டிராயிங் பண்ணி கலரிங்லாம் பண்ணிட்டு இருந்தா. எப்போவுமே நான் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அவளை தான் பண்ண சொல்லுவேன். டிராயிங்லாம் பண்ணால் கூட கலர் நீ தான் பண்ணணும், நல்லா இருக்கு நல்லா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களுக்கும் அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கு பண்ணவும் தெரியும். நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு அலட்சியமாயிடும். பண்ணி கொடுத்துருன்னு எப்போவுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவா. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக வரலைனாலும் திரும்ப அழைச்சோ இல்லை சரி பண்ணியோ
அது எப்படி பண்ணணும்னோ அப்படி நான் சொல்லி கொடுப்பேனே தவிர நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதுக்கு வந்து நான் லைட்டாக டிராயிங் வந்து பென்சிலால் வரைஞ்சி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவள் மேலே பென் வச்சு வரைஞ்சிக்கிட்டு கலர்லாம் பண்ணிக்கிட்டா. என்னோட ஹேர் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கு. நான் என்ன சிக்கு எடுக்கல, எதுவுமே பண்ணல, பட் நல்லாவே வந்து ஷைனிங்காக இருக்கு. எனக்கே இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் வந்து ஸ்ப்ளிட் வந்து எனக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கிறது தான். ஸோ நம்ம ஒரு வாஷ்லேயே நல்லா தெரியும். இப்போ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணாத வரைக்குமே ஒரு ஷைனிங் தெரிஞ்சுது. இப்போ ஆன் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் கேமராவில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நேரில் சூப்பராகவே தெரிஞ்சுது. என்னோட ஹேரோட எண்டு பாருங்கள். என்னோட ஹேர் வந்து செம்மையாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஹேருக்கு ஸ்ட்ரைட்னிங் அது இதுன்னு பண்ணதுனால இது வந்து நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்குது என்னோட ஹேருக்கு. இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணணும் நானே ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேரை வந்து அட்லீஸ்ட் பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னா இதை மாதிரி ஸ்ப்ளிட்டை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு அடுத்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக எப்பொழுதும் போல் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எஃபெக்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து ஆல்ரெடி நல்லா கூட்டியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் சர்வி வந்து நான் கூட்டுறமா ப்ளீஸ்மா அப்படின்லாம் சொன்னேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் புள்ள. ஸோ அப்போல்லாம் வந்து ஓகே அப்படின்னு அந்த கட்டுப்படுத்தாம அப்படியே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஸோ அதனால அகைன் அவளும் கூட்டுனா. கோலம் வந்து எப்பயுமே அவள் போடுவா. கோலம் வந்து குட்டி குட்டி கோலம் போடுவா. அது ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அழகுதான். ஸோ அவளோட வயசுக்கு இது வந்து அவள் ட்ரை பண்றது ரொம்ப எனக்கு பெரிய பெரிய விஷயம்தான். ஸோ அவள் வந்து ட்ரை பண்ணா. ஸோ அழகா கியூட்டா இருந்துச்சு. ஸோ நான் எப்படிலாம் பண்ணனோ அதே மாதிரி வந்து படிக்கோலம் அதெல்லாம் போட்டு அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து அவள் டியூஷன் ரெடி ஆகி கிளம்பி போயாச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான் அம்மா ரெடி பண்ணாங்க. இடியாப்பத்துக்கு மாவு வீட்லேயே வந்து எப்போவுமே அரைச்சி அது மாதிரிலாம் அந்த வெயில் டைம்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சீசன் மாறும் போது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அப்படிங்கிற டைம்லலாம் இடியாப்பம் சப்பாத்தி மாவு இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அழகாக அந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல. இதை தொட்டு பிரித்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு காம்பினேஷன் அப்படின்னாலே வந்து தேங்காய் பால் தான். இங்கே நிறைய பேர் வந்து இடியாப்பம் வித் இந்த ஆட்டுக்கால் பாயாலாம் சொல்றாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா தெரியல. இதுக்கு ஈக்குவல் அது கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்புறம் சூடா இடியாப்பம் 2-3 எடுத்து வச்சு நம்மளுமே சாப்பிட்டுட்டு இந்த டேவை வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். until then bye from கீர்த்தி. பாய்.